மக்களே, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல வெள்ளை சுதும மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இதை பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்களோட ஃபுட்ல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி போல ரஃபா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 kg போல சுதும மீன் எடுத்துக்கோங்க. அதனால மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அது சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சமா அதில் வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வடகம் போட்டு செஞ்சீங்கன்னா அரோமா வந்து வேற லெவல்ல இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிய வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல ரஃபா சாப் பண்ணியிருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போல இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வேற எந்த மசாலாஸுமே இதில் ஆட் பண்ணல. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். மீன் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து கிளறி கொடுக்கக்கூடாது. கரண்டி போட்டு கிளற வேண்டாம். நல்லா லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தழைகள் தூவி நல்லா இறக்கிடலாம். இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.